ஹலோ மக்களே! ஜானகி மாயா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. நம்ம புவனேஸ்வரியும் ஒரு பிளான் பண்ணி எப்படியாவது ஜானகிய போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது, நம்ம கதிருக்கு அந்த விஷயம் எல்லாம் தெரிய வருது. மாயாவும் இன்னொரு சைடு செம அதிரடியா வந்து அதிகாரிகள்ட்ட சொல்லும்போது, நம்ம புவனேஸ்வரியோட திட்டத்துக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி அவங்க ஆளையே போட்டு தள்ளிட்டாங்கன்னே சொல்லலாம். இனி ஜானகி, ரகுராமுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு ரகுராம் புவனேஸ்வரிய சரியா வெளுத்தெடுக்க போறாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போட்ட வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். புவனேஸ்வரியும் ஜானகியோட பதவியேற்பு விழா சிறப்பாவே நடக்கக்கூடாது. அன்னைக்கே அவ பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியே அவளோட உயிருக்கு ஆபத்து வர மாதிரி ஒரு செயலை செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை போடுறாங்க. அது மாதிரியே பாம்பேலேருந்து இதுக்காக ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை வர வச்சு நீ வந்து கன் ஷூட் பண்ணுறதுல சரியான ஆளுன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் சொன்ன மாதிரியே நீ செய்யணும்னு சொல்லிட்டு அதை மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வைக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம கதிரோட பைக் டாக்ஸிக்கு ஒரு கஸ்டமர் வராங்க. அவங்க வந்து ட்ராப் பண்ணக்கூடிய இடத்துல கரெக்டாக அந்த சாப்பாடு பார்சலை நம்ம கதிரோட பைக்லேயே விட்டுட்டு போயிடுறாங்க. அது தெரியாமல் அந்த ஆளும் அப்படியே வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. நம்ம கதிர் அதை கவனிச்ச உடனே என்ன சாப்பாடு பார்சல் இப்படி விட்டுட்டு போயிட்டாங்க, எப்படியாவது அவங்கள்ட்ட கொடுத்துருன்னு சொல்லிட்டு நம்ம கதிரும் அவங்கள தேடி வராங்க. ஆனால் நம்ம புவனேஸ்வரியோட அந்த பாம்பே ஆள் கரெக்டாகிட்டு அந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க. கன் எல்லாத்தையும் கரெக்டாக ரெடி பண்ணிகிட்டே இருக்காங்க. இது தெரியாமல் நம்ம கதிரும் அந்த வீட்டில் வந்து சரி யாரையுமே காணல, ஜன்னல் வேற திறந்துருக்கு, அது வழியாக பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கன்னை கவனிச்ச உடனே நம்ம கதிர் அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்னவா இருக்கும், அப்போ இவங்க ஏதோ ஒரு தப்பான ஒரு சம்பவம் நடத்த போகிறாங்க, யாருக்கு எந்த ஆபத்து வரப்போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் யோசிக்கும் போது அந்த கன் ஷாட் எல்லாம் பண்ணக்கூடிய ஆள் கரெக்டாக அந்த கன்னெல்லாம் ரெடி பண்ணிட்டு நான் சொன்ன மாதிரியே இந்த டேட்டில் அவனை போட்டு தனியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம கதிர் கவனிக்கிறாங்க. ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போது, இது சரியான செயலே கிடையாது, யாருக்கும் ஆபத்து வரப்போது, எப்படியாவது அவங்கள காப்பாற்றணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம கதிருக்கு வர ஆரம்பிக்குது. சரி எப்படி இருந்தாலுமே இவன் வந்து எங்கே போகிறான் என்னையாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரும் யோசிக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ரகுராமும் ஜானகிட்ட இன்னைக்கு உனக்கு பதவி இருப்பவளா நடக்க போது, நல்லபடியாக இருக்கணும் ஜானகி, எத்தனை நாளுக்கு அப்புறமா நீ நான் ஆசைப்பட்ட மாதிரியே நடக்க போகுது, நீ வந்து ஒரு தலைவியாட்டு இருக்கும்போது கண்டிப்பாக இந்த ஊருக்கு நல்லது பண்ணுவ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஜானகியும் எல்லாத்துக்கும் காரணமே நீங்கள் தான், நீங்கள் மட்டும் எனக்கு சப்போர்ட்டாக இல்லைன்னா இந்நேரத்துக்கு இவ்வளோ தூரத்துக்கு நான் வந்திருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகி ரகுராம்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக நம்ம ஜானகியும் சரி கிளம்பலான்னு சொல்லிட்டு குங்குமத்தை எடுத்து வைக்கும்போது குங்குமம் தவறுதலாக கையிலேருந்து கீழே விழுந்துடுது. அதை பார்த்து ஜானகிக்கு அப்படியே அதிர்ச்சி ஆயிடுது. என்னது இது, நம்ம இப்படி கிளம்ப நேரத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, இது எதுவுமே சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு மனசை போட்டு குழப்பிட்டு இருக்கும்போது ரகுராமோ என்ன ஜானகி நீ வருத்தமாக இருக்கு அப்படின்னு கேட்கும்போது ஜானகியும் இல்லைங்க கிளம்பலான்னு சொல்லிட்டு தயாராகும்போது இப்படி குங்குமச்சிமல் கீழே விழுந்துட்டு இது ஒரு நல்ல சகுனமாக தெரியலையே, ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகிடுமோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கும்போது ரகுராமோ நீ எதுக்குமே கவலைப்படாத, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் எப்போவுமே துணையாகவே இருக்க போகிறேன், அதனால எதையும் பற்றி யோசிக்காத, இனிமே உனக்கு நல்லதாக தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரகுராமும் ஜானகி ஆறுதல் படுத்துகிறாங்க. ரமணி பாட்டியும் ஜானகிட்ட வந்து நீ குடும்ப தலைவியாட்டு குடும்பத்தை எவ்வளோ பொறுப்பாக நல்லபடியாக பார்த்துக்கிட்டியோ அது மாதிரியே ஊர்லேயும் ஏதாவது பிரச்சனை வந்துன்னா கண்டிப்பாக எல்லாத்தையும் சமாளித்து சரி செய்வேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குமா, நீ வந்து மருமகளாக கிடைச்சதுக்கு நான் தான் பாக்கியம் செய்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரமணி பாட்டியும் ஜானகியை புகழ்ந்து தள்ளுறாங்க. பார்வதியும் பத்மாவும் வழக்கம் போல் ஏற்கனவே இந்த ஜானகி அக்காவோட டார்ச்சர் தாங்க முடியாது, குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே அவங்களுக்கு தான் ஆதரவாக இருப்பாங்க, இனி வந்து கேட்கவே வேண்டாம், இந்த ஊரோட தலைவியாட்டு வேற ஆக போகிறாங்க, பாத்தியா எல்லா பொறுப்பும் எல்லா இதுவுமே அந்த ஜானகிக்கு தான் கிடைக்குது, நம்ம இந்த வீட்டில் இருந்தாலும் எந்த மரியாதையும் கிடைக்கல, இன்னைக்கு ஜானகி அக்கா இப்படி ஒரு நிலைமை ஆனதுக்கு காரணமே அந்த ரகுராம் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்வதி யோசிக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா புவனேஸ்வரியும் பசுபதி கிட்ட என்ன நம்ம அனுப்பின ஆளு கச்சிதமாக இந்த காரியத்தை முடிச்சிருவாதானே அப்படி கேட்கும்போது பசுபதி நீ எதுக்குமே கவலைப்படாதமா, இது வரைக்கும் அவன் எடுத்த எந்த காரியத்திலுமே தோத்ததாட்டு சரித்திரமே கிடையாது, அதனால சீக்கிரத்தில் நமக்கு ஒரு நல்ல செய்தி வரும் அப்படின்னு நம்ம பசுபதியை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. புவனேஸ்வரியும் எப்படி இருந்தாலுமே ஜானகி வந்து பதவி ஏற்க முன்னாடி இந்த செயல் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதிட்டு சொல்லி வைக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம கதிரும் இவன் வந்து எங்கே போகிறானோ அதை நம்ம கவனிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு டிரைவர் விஷயத்தில் கார் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாட்டு அந்த நம்ம பாம்பே சேர்ந்த அந்த ஆளும் வரும்போது நம்ம கதிரும் என்ன நீங்கள் வந்து டாக்ஸிக்கு புக் பண்ணியிருந்தீங்களா, நான் அதை சேர்ந்து தான் வரேன், வாங்க போகலான்னு சொல்லிட்டு எந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு நம்ம கதிரும் அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. இன்னொரு சைடு நம்ம மாயா ஜானகி குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்படியே ஜானகி பெரியம்மா இன்னைக்கு வந்து பதவி ஏற்க போகிறாங்க, நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுதல்
பண்ணி அந்த இடத்துல வராங்க. நம்ம மாயாவும் தனா கிட்ட என்ன தனா கதிர காணல எங்க போயிருப்பா அப்படின்னு கேட்கும்போது ஏதோ வந்து கஸ்டமர் வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள டாக்ஸி சர்வீஸுக்கு போயிருக்கான், சீக்கிரத்துல வந்துருவேன்னு சொன்னான்னு சொல்லி வைக்கிறாங்க. அதே சமயத்துல நம்ம கதிரும் அந்த ஆளை ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. என்னது இது, இவன் வேற கன் எடுத்துட்டு இந்த இடத்துக்கு போறான், யாருக்கு எந்த பிரச்சனை வரப்போகுதே தெரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம கதிர இத மாயா கிட்ட உடனடியா சொல்லணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அது மாதிரி அந்த ஆளை ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. கரெக்ட்டா அந்த இடத்துல இருந்து ஒரு கன் எல்லாத்தையுமே கரெக்ட்டா செட்டப் பண்ணி வைக்கிறாங்க. அதிலிருந்து பார்த்தா நம்ம ஜானகி பதவி ஏற்கக்கூடிய இடம் பக்காவா தெரிய ஆரம்பிக்குது. இத பார்த்து அதிர்ச்சியான நம்ம கதிரும் மாயாவுக்கு உடனே ஃபோன் பண்ணி மாயா கிட்ட, "மாயா இங்க நடக்கிறது ஒரு சம்பவம் சரியில்ல. நான் சொன்னேன்ல ஏற்கனவே ஒரு ஆள் வந்து யாருக்கோ உயிருக்கு ஆபத்து வர மாரி செயல பண்ண போறாங்க. கன்ன வேற ரெடியா வச்சிருக்காங்கன்னு. அவன் கரெக்ட்டா இந்த பில்டிங்ல இருந்து பார்த்தா ஜானகி அத்தை பதவி ஏற்கக்கூடிய விழா கரெக்டா தெரியுது. எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு. ஜானகி அத்தைக்கு தான் ஏதாவது பிரச்சனை வர மாதிரி இந்த செயலை செய்ய போறான் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம மாயாவுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட மாயா அப்படியே பதட்டம் ஆகும்போது, சீனுவும் என்னாச்சு மாயா, எதுக்கு இவ்வளோ டென்ஷனாக இருக்கு அப்படி கேட்கும்போது மாயாவும், இல்லை நம்ம பெரியம்மாவோட உயிருக்கு ஆபத்து வர மாதிரி ஏதோ ஒரு செயல் நடக்க போகுது. கதிர் வந்து யாரோ ஒருத்தங்களை கன்னு எடுத்துட்டு போற மாதிரி கவனிச்சான். அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது நம்ம பெரியம்மாவை சுட்டு தள்ளுற மாதிரி ஒருத்தங்க செயல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கான். இப்போ என்ன செய்யறதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. கடைசி நேரத்தில் என்ன பண்ணியது அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம மாயாவுக்கு ஒரு ஐடியா வருது. இந்த விஷயத்தை பற்றி எதுவுமே நம்ம பெரியப்பா பெரியம்மா யாருக்குமே தெரியக்கூடாது. இது மட்டும் தெரிஞ்சுன்னா வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே பதட்டம் ஆயிடுவாங்க. அதனால நம்மளே இதை கவனிச்சிடலாம். இது கண்டிப்பாக இந்த புவனேஸ்வரோட வேலையாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம மாயாவும் சீனு கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பக்கத்தில் பார்க்கும்போது அதிகாரிகளை கவனிக்கிறாங்க. அதிகாரிகளும் அவங்களுக்கு எல்லாருக்கும் ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்காண்டி அதே இடத்துல நிற்கும்போது நம்ம மாயாவும் அதிகாரிகிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல பில்டிங்க்கு மேலே தான் யாரோ ஒருத்தங்க இருக்காங்க போல. ஜானகி பெரியம்மா பதவி ஏற்கும்போது ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள எப்படியாவது போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு அதிகாரிகிட்ட சொல்லும்போது அதிகாரியும் கரெக்டாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆள் வந்து இருக்கிறதெல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. அந்த புவனேஸ்வரியோட ஆளும் கரெக்டாக நம்ம ஜானகி பதவி ஏற்கும்போது அவங்கள சுட்டு தள்ளதுக்காண்டி கரெக்டாக ஷூட் பண்ணதுக்கு தயாராகும்போது நம்ம அதிகாரி சம மாசா வந்து அந்த ஆளை சுட்டுட்டாங்கன்னு சொல்லலாம். இதை பார்த்த மாயா அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இன்னொரு சைடு புவனேஸ்வரியும் என்ன ஜானகி பதவியேற்கிறதுக்கு ரெடி ஆகுறா, ஆனால் நம்ம ஆள் ஏதோ சுட்டா மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. எப்படியாவது அவனுக்கு ஃபோன் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு நம்ம பசுபதிகிட்ட சொல்லும்போது பசுபதியும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. ஃபோன் எடுத்த மாதிரி இல்லை. பக்கத்துல இருந்த கதிரும் இதை பார்த்து அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. நல்ல வேளை ஜானகியத்துக்கு எந்த பிரச்சனை இல்லை, இந்த பதவியேற்பு விழாவும் சிறப்பாகவே முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயாவும் கதிரும் யோசிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ஜானகியும் சிறப்பாக பதவியேற்பு விழா நடக்குது. நம்ம ஜானகியும் அந்த தலைவி பொறுப்பில் இருக்காங்கன்னு சொல்லாம இதை பார்த்த புவனேஸ்வரி பயங்கரமாக அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ஒரு கட்டத்தில் இந்த விஷயம் எல்லாமே நம்ம ரகுராமுக்கு தெரிய வருது. இனி புவனேஸ்வரியை சும்மா விடுவாங்களா, சரியாக வெளுத்தெடுக்காங்கன்னே சொல்லலாம்.